ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து மஞ்சள் கரிசாலை. இது 2 நாள் முன்னாடி காய வச்ச மூலிகை. இது வந்து கறிவேப்பிலை. எங்கள் மச்சினை வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வர வழியில் போலூரில் சந்தைக்கு போயிட்டு வந்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே தான் மஞ்சள் கரிசலாங்கண்ணி கிடச்சிது. அதுக்கப்புறமா காய்கறியும் வாங்கிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சந்தைக்கு போய் ரொம்ப வருஷ கணக்காகுது. நான் சந்தைக்கு இப்போலாம் போகிறதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ காய் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கிறேன். ஃப்ரிட்ஜில் வந்து எந்த காயுமே வைக்கிறது இல்லைல்ல, அதனால தான். இல்லைனா முன்னெல்லாம் வந்து சந்தைக்கு போகும்போது செவ்வாய்க்கிழமை ஃபுல்லாக காலைலேருந்து நல்லா ஃப்ரிட்ஜை சுத்தமாக கழுவி வெயிலில் காய வச்சு எடுத்து ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சந்தைக்கு ஈவினிங் போயிட்டு வந்தோன்னா அதை க்ளீன் பண்ணி கீரை புதினா எல்லா காயும் 2 வாரத்துக்கு தேவையான மொத்தத்தையும் வாங்கிட்டு வந்து வச்சுப்பேன். அதை க்ளீன் பண்ணி முடிக்கவே நைட்டு 11 ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த புதினா, பச்சை மிளகா, கறிவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும்ல. காயெல்லாம் உப்பு தண்ணியில் போட்டு நல்லா பெரிய பாத்திரத்தில் முக்கி நல்லா ஆற வச்சுட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் தூங்குனேன். கண்டிப்பாக 11:30 ஆகிடும். இப்போ காயெல்லாம் ஃபுல்லாக தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சுட்டு புதினாவை பறிச்சுன்னு இருக்கேன். இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கிச்சனுக்கு போய் பாத்திரம் நிறைய இருக்குது. அந்த பாத்திரம்லாம் போய் கழுவி முடித்து கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு தான் இந்த காய்கறி எடுத்துன்னு போய் கழுவி ஆற வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், பாத்திரம் வந்து காலையில் அவசரமாக டிஃபன் செஞ்சுட்டு கடைக்கு ஓடணுமா, இதெல்லாம் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் கழுவி க்ளீன் பண்ணி அப்பப்போ அந்தந்த நிமிஷத்துக்கு செய்யலாம். நம்மளுக்கு வந்து அருணுக்கு வந்து 8:30 8:45 டிஃபன் கொடுக்கணும் கேட்டில். லஞ்சும் அப்போயே காலையிலே கொடுத்துட்றோம்ல. அதனால் வந்து இப்போ ஆட்டு போட்டவுடனே ஓடுவேன் இங்கேருந்து வண்டி எடுத்துக்கின்னு அவனுக்கு லஞ்ச் கொடுக்கறதுக்காக, அதான் டிஃபன் பேக் கொடுக்கறதுக்காக. அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லா வேலையும் செய்வேன். முடியாததில்ல அப்படி அப்படியே போட்டு போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைக்கு டைம் ஆகிடும்ல, அதனால தான். அதுக்கப்புறமா இந்த கிச்சன் மேடை அந்த பாத்திரம்லாம் நல்லா கழுவிட்டு கேஸு எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா தான் காயை எடுத்துன்னு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ வேலை இன்றைக்கி வந்து கடையிலேருந்து வந்த உடனே இவ்வளோ வேலை இருக்கா. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி வேலை இருக்கும். ரொட்டீனாக ஒரே வேலை இருக்காது. நாளைக்கு என்ன வேலை, டெய்லி என்னென்ன வேலை செய்வோம் கடையிலேருந்து வந்த உடனேன்னு நான் போகிறேன். ஒரு நாள் ஃபேன் க்ளீன் பண்ணுவோம், ஒரு நாள் பாத்ரூம் க்ளீன் பண்ணுவோம், ஒரு நாள் ஹாலு க்ளீன் பண்ணுவோம். நிறைய வேலை இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது கூட இப்போ வந்து அருண் வந்து டியூஷன் போகிறதுனால மட்டும்தான் எனக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இந்த வேலைலாம் க்ளீன் பண்ண முடியுது. இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவன் கூட படிக்கிறதுக்கு உட்காந்துருவேன். சரி எப்படி தான் படிக்கிறான்னு பார்க்கலான்றதுக்காக தான் அனுப்பிச்சிருக்கிறேன். ஒரு 5-6 நாளாக தான் போயின்னு இருக்கான். இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இட்லி பாத்திரத்தில் போட்டு குழாவை திறந்து விட்டு மொத்த காய்கறியுமே நல்லா சுத்தமாக கழுவி ஆற வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் காலையில் தான் எடுக்க போகிறேன். இந்த வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அருண் வரத்துக்குள்ளே ஃபோனில் இருக்கிறது எல்லாமே எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் தூங்கணும். இந்த பாருங்கள், குப்பை எவ்வளோ நம்ம காய்கறிலாம் கொட்டணும்ல, அதெல்லாம் க்ளீன் பண்ண குப்பையெல்லாம் வாரி போட்டு அதுக்கப்புறமா துணியை மடிச்சுட்டு அருண் வந்தவுடனே அருணை கவனிச்சிட்டு அதுக்கப்புறம் தூங்கினா ஒரு சொர்க்கம் மாதிரி தூக்கம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அடித்து போட்ட மாதிரியே இருக்கும். அவ்வளோ வேலை. இன்றைக்கி வந்து இந்த வேலையா, நாளைக்கு வேறு வேலை, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி வேலை இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அருணுக்காக வெயிட்டிங். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.